இன்னைக்கு சார்கோல் சோப்பு நாங்க எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவா காமிக்கிறோங்க. 5 கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்யறோம். 5 கிலோவுக்கு நம்ம சோப்பு செய்யறதுக்கு வேணுங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஆமா ஆம்பூர்கரமா எந்த இது பண்ணினாலும் புரியுதுங்களா, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கணும். தேங்காய் எண்ணெய் மட்டும் நான் போட்டு ஊத்திட்டேன்னு சொல்லி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி டைரி பக்கத்துல இருக்கணும். என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோம், என்ன பண்றோங்கிறத நோட் பண்ணி. ஏன்னா இப்ப நமக்கு தெரியும், இந்த சோப்பு 15 நாள் கழிச்சு கியூரிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல என்ன போட்டோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மறந்துடும். என்ன எவ்வளவு நேரம் மிக்சிங் ஆச்சு அப்படிங்கறத நம்ம மறந்துடுவோம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோம், லைவ் சொல்யூஷன் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத எல்லாமே வைங்க. இப்ப நம்ம 5 கிலோ சார்கோல் சோப்புக்கு என்ன அளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, கோகனட் ஆயில் 3000 கிராம் நான் மொத்தமா சொல்லிடுறேங்க. கோகனட் ஆயில் 3000 கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது கேஸ்டர் ஆயில் 250 கிராம் பாருங்க, கேஸ்டர் ஆயில் 250 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதே போல பட்டரு 250 கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆயில் 1500 கிராம், எல்லாமே கிராம் கணக்குங்க. இவருங்க கேஸ்டிக் 875 கிராம் கேஸ்டிக் சோடா, 1750 கிராம் ஆரோ வாட்டர் பண்ணி நம்ம லையா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த பாருங்க, இதுல லை. அடுத்தது பர்ஃபியூம். அதுக்கு அடுத்தது எப்படி இருந்தாலும் வடிகட்டுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ற மாதிரி இதை வச்சுக்கிங்க. அதே மாதிரி ஆயில் வடிகட்டுறதுக்கு இந்த இது எல்லாமே நம்ம தேவையான பொருட்களை பூராமே நம்ம ஒரு செட்டு செய்யறோம் அப்படின்னா நம்ம டேபிள்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேல் மஸ்ட்டுங்க. இது 0.01 கிராம் அக்யூரசி. இது கோல்டு மெஷர்மெண்ட் பண்றது. இது உங்களுக்கு வேண்டியது இல்லை, 1 கிராம் அக்யூரசியில் நீங்க வச்சுக்கீங்க. அதே மெயினா சொல்ல நினைச்சங்க, இந்த மாதிரி மோல்டு காஸ்ட்லி. இது நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது லேசர்ல கட் பண்றது. லேசர்ல கட் பண்ணி பிளேட் இருக்குது பாத்தீங்களா, 4 mm 5 mm பிளேட் இருக்குது பாத்தீங்களா, அந்த பிளேட்ல இந்த என்ன சைஸ் வேணுமோ 23 mm 24 mmல கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதுல ரெக்சின் ஊத்தி நம்ம ரெடி பண்றது. இதுல பூராமே இந்த நெட்ல பூராமே இது இருக்குது, பிளேட் இருக்குது. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 6.5 கிலோ வருங்க வெயிட். புதுசா செய்யறவங்க ஏதா இருந்ததுனாலும் சிலிக்கான் டை உங்களுக்கு போதுமானது. ஏன்னா இந்த டை யூஸ் பண்றோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த மிஷின் வேணுங்க. மிஷின் வேணும், இந்த டை வேணும் நமக்கு. இது எஸ்எஸ்ல பண்றது. இதுல நம்ம நேம் பதிச்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த இதுலங்க. அதே மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆயில நம்ம சூரிய புடம் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணுங்க. இப்ப போட்டு வச்சுட்டா இதுல ரொம்ப 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 ஃபைன் பார்ட்டிகல் கீழே டெபாசிட் இருக்கும். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா சோப்புல எக்காரணத்தை கொண்டு கரித்தூள் வராது. மார்க்கெட்ல இருக்கிற 99.4% பவுடர் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. பவுடரை மிக்ஸ் பண்றப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா, குளிக்கிறப்ப பாத்ரூம் பூரா ஒரே கருப்பா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சூரிய புடம் போட்டு இந்த மாதிரி ஆயில்ல பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இஷ்யூஸே வராது. இதுதான் மற்றவங்களுக்கும் நம்ம சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசமே. சரிங்க, இப்ப நம்ம சோப்பு செய்யணும் அளவுகள் எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப பாருங்க, தேங்காய் எண்ணெயில பட்டரை போட்டுக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை விளக்கெண்ணெய் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோங்க. எடுத்து வச்சிருக்கிற விளக்கெண்ணெய நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சோப்பு செய்யணுங்கிறத விடங்க, இந்த விளக்கெண்ணெய் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற விளக்கெண்ணெய். தாராபுரத்துல ஒரு இவங்க கிட்ட என்ஜிஓல தான் நாங்க வாங்குறோம். அவங்க ஃபார்மர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அவங்க ஃபார்மர்கிட்ட இருந்து எடுத்து அவங்க கிரஷிங் பண்ணி அதை மறுபடியும் அதை காய்ச்சி இந்த நிறைய ப்ராசஸ் பண்றாங்க. அதனால இது தரம் என்ன பண்றோம் அப்படின்னா, குவாலிட்டியான தரம் அப்படின்னா அதனுடைய பொருள் குவாலிட்டியா இருக்கணும். அப்பதான் குவாலிட்டியான எண்ணெய் கிடைக்கும். நம்ம எடுத்துட்டு வச்சிருக்கிற
சார்கோல் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்க எந்த பவுடரும் இல்லை பாருங்க உள்ளார. பவுடர் இல்லை. அதனால தான் ஆயில் இப்போ வந்து நம்ம ஆயிலில் பூராமே ஆக்டிவேட்டட் பண்ண சார்கோல் பண்ணதுனால தரமும் அதிகமாக இருக்குது. இந்த பட்டரு, கேஸ்ட் ஆயிலு, சார்கோல் ஆயிலு ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலந்து வச்சுருக்கிறோம். இந்த பட்டர் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்கு வந்து நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் ஃபில்டர் பண்ணிக்கணுங்க. அப்போ பாருங்க ஃபைன் பார்ட்டிகல்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு சில இது இருக்குது பாருங்க. இதுல இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற லையை வந்து நம்ம எப்படி ஊற்றணுங்கிறத பார்க்கலாங்க. ஏன்னா லை வந்து எந்த அளவுக்கு கம்மியாக நம்ம ஊற்றுறோமோ ஊற்றிக்கிட்டு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். ஒன்று கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ். லையை வந்துங்க எப்படி இருந்தாலும் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். வடிகட்டாமல் தயவுசெய்து யாரும் ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக வந்துங்க 45 நிமிஷம் நம்ம சுற்றணும்னா தான் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த டென்சிட்டி நம்ம கிடைக்கும். 45 நிமிஷத்துக்கு மேலே கூட ஆகலாம். எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு 45-50 நிமிஷம் ஆயிடுச்சிங்க, சரிங்களா? இப்போ நம்ம பர்ஃப்யூம் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த செட்டிங் வர்ற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஊற்றுமா அந்த 45 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவேங்க அந்த மேலே வெள்ளை கலரில் வர்றது, ஆயில் தனியாக பிரியறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இந்த மோல்டு வந்துங்க சோப்பு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்காக வாசலின் அல்லது கிளிசரின் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரிங்க தேவையான திக்னஸ் வந்துருச்சு நம்ம ஊற்றுறதுக்கு உண்டான அளவுக்கு. இதை பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ 5 கிலோவுக்கு போட்டிருக்கிறோம். 90 கிராம் சோப்பு நமக்கு 78 சோப்பு வந்திருக்குது. நம்ம என்ன ஃபார்முலாவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதே ஃபார்முலாவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் வீட்டில் சோப்பு செஞ்சீங்கன்னாவே முதல் தரமான சோப்பு நமக்கு கிடச்சிரும்.